அமெரிக்க ராணுவம் சுமார் 1000 திருநங்கை வீரர்களை பணி நீக்கம் செய்யும் செயல்முறையை உடனடியாக தொடங்கும் என்று அந்நாட்டின் தற்காப்புத்துறை அலுவலகம் பென்டகன் தெரிவித்துள்ளது. அடுத்த மாத தொடக்கத்தில் இருந்து தானாக முன்வந்து வெளியேறாதவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் என்று பென்டகன் திட்டவட்டமாக கூறியது. முன்னதாக திருநங்கைகள் ராணுவ சேவையில் இருப்பதை தடை செய்யும் நிர்வாக உத்தரவை அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பிறப்பித்தார். அதே நேரத்தில் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் இந்த வாரம் இந்த தடையை எதிர்த்து வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த உத்தரவு அமலுக்கு வரலாம் என்று தீர்ப்பளித்தது. கடந்த ஆண்டு இறுதியில் 4240 திருநங்கை ராணுவ வீரர்கள் அடையாளம் காணப்பட்டதாக மூத்த தற்காப்பு அதிகாரி கூறினார். அவர்கள் தானாக முன்வந்து ராணுவத்தை விட்டு வெளியேற இவ்வாண்டு ஜூன் 6ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டம் முடிந்த பிறகு ராணுவத்துறை கட்டாய பணி நீக்க செயல்முறையை தொடங்கும் என்று பென்டகனின் குறிப்பில் கூறப்பட்டது.